ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் அண்ட் எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா தனியாக எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி தனித்தனி பூவாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதையும் வந்துட்டு நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 குண்டா அளவுக்கு தண்ணி நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டையும் ஆட் பண்ணி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு 5 to 7 மினிட் பாயில் பண்ணி எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி காலிஃப்ளவரும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே சும்மா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஏன்னா ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் நான்வெஜ் ஃபீலில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோன்றதுனால நான் இன்றைக்கி மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். மட்டன் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் சும்மா அந்த மசாலாஸ் மட்டும் இந்த காலிஃப்ளவரில் இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நான் 3/4% இன்றைக்கி தண்ணி எடுத்துருக்கேன். 3/4 பாகம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. அப்படியே விடாமல் இது வேகிறதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். அப்படியே 15 நிமிஷமும் விடாமல் அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓட்டே மூடியை ஓப்பன் பண்ணி நடுவில் கிளறி விட்டுட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்க அளவுக்கு தண்ணி இருக்கணும். அது கூட இன்றைக்கி நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்தளவுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை போட்டதுக்கு 2 முட்டை நான் எப்போவுமே தனியாக தான் உடச்சி ஊற்றுவேன். அந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த முட்டை வாசம் போகணுன்றதுக்காக நான் இன்றைக்கி பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே முட்டை செய்யும்போது மஞ்சத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே முட்டை செய்யும்போது மஞ்சத்தூளையும் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிங்கன்னா முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பெப்பர் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக இருந்தால் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கொத்திக்கிறேன். உங்களுக்கு பெரிய பீஸா வேணும் அப்படின்னா நீங்கள் கொத்தாமல் அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த முட்டை வேகிற அளவுக்கு காய் வெந்துருச்சு. இந்த முட்டை வேகிறதுக்கு நான் டைம் கொடுத்தா போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செமி கிரேவியாக செஞ்சிங்கன்னா சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரையாக பண்ணிங்க அப்படின்னா ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.